ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மந்த்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் இதே திருப்பரங்குன்றம் பைபாஸ் ரோடு எக்ஸ்பேன்ஷனை வந்துட்டு ஏரியல் ஷாட்டாக வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடு, அதுக்கப்புறம் வந்து வண்டியூர் கம்மாயில் கட்டிகிட்ருக்கிற ஃப்ளைஓவர், இது ரெண்டுமே வந்துட்டு கோர்ட் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ரீசனை வந்து வாட்டர் பாடியை வந்து என்க்ரோச் பண்ணுறதா சொல்லி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸ்டே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து 2 இடங்கள்லையும், வண்டியூர் கம்மாலையும் சரி, இங்கே தெங்காக்கம்மாலையும் 2 பக்கமும் வந்து ஒர்க் வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து போயிட்டுருக்கு. போன முறை நம்ம வீடியோகிராஃப் பண்ணும்போது பைக்லாம் இது மேலே நம்ம போயிட்டுருக்கோம்ல, இந்த மாதிரி போக முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஏரியல் ஷாட் எடுத்தோம். நம்ம அதிகபட்சம் நடந்து போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப்வே வந்து நம்ம நடந்து போகிற மாதிரியே அமைச்சிட்டாங்க, பாதை அமைச்சிட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா வந்து வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ப்ராஜெக்ட் பிகின் பண்ணது பார்த்திங்கன்னா 24/5/2023. ஸோ அந்த ஒப்பந்தம் பீரியட் வந்து 12 மந்த்ஸு, 12 மாதத்தில் வந்து முடிச்சாகணும். இப்போ கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த வர 24ஆந்தேதி வந்து முடியணும். பட் ஊடால பார்த்திங்கன்னா இந்த கோர்ட் இஷ்யூனால் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் டிலே ஆச்சு. ப்ராபப்ளி இன்னும் 2-3 மாதத்தில் இந்த ரோடு வந்து முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன்.